செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சாந்தி செய்தா சரியா போயிடும், ஒன்னும் பயப்படாதீங்க. அப்பா ஏப்பா அப்படி உட்காந்துருக்கீங்க? மாப்பிள்ள வர நேரமாச்சு, எழுந்திருக்கப்பா. குரு, என் மனசுல என்னமோ பயம் புந்துகிட்டு இருக்கு. சட்டு புட்டுன்னு என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டா பரவாயில்ல போல இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன், மாப்பிள்ள வர்ற நேரமாச்சு. நீங்க நல்லா குஷியா மாப்பிள்ள மாதிரி இருந்த காரியங்கள்லாம் பாருங்க. ஏந்திரிங்க, மாப்பிள்ள கார்ல வருவாரா ட்ரெயின்ல வருவாரா? என்னம்மா இவ்வளவு லேசா சொல்லிட்டீங்க? அழகா ஜம்மன்னு நடந்து வருவாரு. இல்ல சாப்பாட்டுக்கு வேண்டிக்கலாம் போய் கவனி. எல்லாம் ரெடி மாமா, புரிஞ்சு கேட்டு அவருக்கு பிடிக்கிறதா செஞ்சு வச்சிருக்கேன். மாப்பிள்ள வர்றாரு போல இருக்கு. கொஞ்சம் ஒதுங்கி சொல்லு போ. வாங்க 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 வாங்க. என்ன தேஜஸ், என்ன தேஜஸ். சாமி, மாப்பிள்ள இவரு இல்ல, பின்னாடி வர்றவரு. வாங்க 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 உட்காருங்க. தேங்க்யூ. கார்லயே வந்தீங்களா? நாங்க ஏர்ல வந்தோம். ஏர்னா காத்து, காத்துல வந்ததா சொல்ற? எக்ஸாக்ட்லி. நாங்க டவுன் வரைக்கும் ஏர்ல வந்து, அதாவது பிளேன்ல வந்து, அங்கிருந்து இது வரைக்கும் கார்ல வந்தோம். மிஸ்டர், ரொம்ப சிரமம். ஏன்? ரோடு எல்லாம் ஒரே கல்லா இருக்குது. ஏன் இன்னும் இவங்க சிமெண்ட் போடல? கொடுத்தா வீட்டையாவது கட்டிக்கும். சிமெண்ட் ரோட்டுக்கு வேஸ்ட்டுங்க. டைம் வேஸ்ட். போலாப்பா, வாய திறக்க கூடாது. கரெக்ட். நீங்க தான் குழந்தையுடைய தகப்பனார் கைலாசம் பிள்ளை. Who is this பைல்வான்? அடியாளான்னு கேக்குறீங்களா? பாக்குறதுக்கு அப்படி இருப்பான். மூத்த பையன், பொண்ணுதான் இழைச்சு. மீட் மிஸ்டர் அழகப்பன். நான் தான் அவர் செக்ரட்டரி மிஸ்டர் அருளப்பன். அப்பா அப்பா போதும்டாப்பா. தாயார் தகப்பன்னு யாரும் ஒருத்தர் வரலீங்களா? இல்ல, எல்லாம் அவர் இஷ்டம் தான். அது இருக்கட்டும், மாப்பிள்ளைக்கு சொத்து சுகம்லாம் எப்படி? வாட்? இது நாங்க உங்களை கேட்க வேண்டிய கேள்வி. நன்னா கேளுங்க. இந்த ஊர்ல பாதி சொத்து இவாளுது. ஆமா, இங்க டெலிபோன் இருக்கு. இங்க டெலிபோன் இன்னும் வில்லேஜஸ் இம்ப்ரூவ் ஆகவே இல்லை. போகட்டும், உங்ககிட்ட தந்தி ஃபாரம் இருக்கா? தந்தி எதுக்கு போங்க அடிக்கிறது? எஸ்டேட்டுக்கு டெலிகிராம் கொடுத்தா எனக்கு கணக்கு பிள்ளையில அவன் ஓடி வருவான். எதுக்கு கணக்கு பிள்ளை? எங்களுக்கு சொல்ற அளவுக்கு சொத்து இல்ல. கணக்கு புத்தகத்தை புரட்டி பார்த்தாதான் எக்ஸாக்டா எங்க கிட்ட எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்ல முடியும். பேஷ் பேஷ், நீங்க சொன்னதே போறோம். செக்ரட்டரி வாழ், நேக்கு ஒரு சந்தேகம். மாப்பிள்ளை பேச மாட்டாரோ? மாப்பிள்ளை யார்கிட்டயும் பேச மாட்டார். அவர் பேச தேவையில்லை. Gentlemen, we have all assembled here about my marriage. மீட்டிங்ல பேசுற மாதிரி எனக்கு புரியல. சாரி, அதாவது நான் சொல்றதை நீங்க கவனமா கேட்கணும். எனக்கு சொத்து இருக்கா? எனக்கு என்ன குலம் கோத்திரம்? நான் பலம் உள்ளவனா அனாதையா? இப்படி எல்லாம் நோ மோர் சில்லி क्वेश्चंस. இந்த நிலைமையில எனக்கு பிடிச்சிருந்தா மேல பேசலாம். இஃப் நாட், டாடா. டாடா கூட கட்டுங்க மாப்பிள்ள, டாடா கூட கட்டுங்க மாப்பிள்ள. உட்காருங்க. என்ன தமாஷுக்கு சொன்னார், இதுக்கு கோச்சு விட்டாளே. சிவ சிவா, உட்காருங்க. எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைங்க. என் பொண்ணு அபிப்பிராயம் எதுவோ அதுதான். அதை மீறி செய்ய எனக்கு சக்தி கிடையாது ஐயா. எப்படியோ கல்யாணம் நடக்கட்டும். பாஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன் மாப்பிள்ள கண்ணுல தண்ணி? ஒண்ணுமில்ல, இந்த என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையோட காத்திருந்த ஒரே ஒரு அக்கா காலமாயிட்டாங்க. விதி ஆற விட்டது. நம்ம மட்டும் நான் தப்பிச்சுக்க போறோமா? சரி, விஷயம் முடிஞ்சது. போஜனத்துக்கு போகலாம். வண்டர்ஃபுல். இவர் ஒருத்தர் தான் என் மாதிரி தேவையை புரிஞ்சவர். திங்கிற டயத்துக்கு தின்னுடணும். செக்ரட்டரி சார், ஒரு சந்தேகம். என்ன? உங்களை இதுக்கு முன்ன எங்கேயோ பார்த்தது போல இருக்க. ஏய் யூ வில்லேஜ், நான் டவுன். நீ நினைச்சா கூட என்ன பார்த்திருக்க முடியாது. அடே, குரல் கூட கேட்ட மாதிரி இருக்க. உனக்கு இந்த பாகவதர் தெரியும்? எங்க? நல்லா தெரியுமே. அவருக்கு என்னுடைய குரல் தான். சாப்பாடு போட்டாச்சா?
பெரிய இடத்து பெண் பெரிய இடத்து பெண்ணுதான். அதான் பொருத்தமான மாப்பிள்ளை அவருக்கு பிடிச்சிருக்கு. அவரு பெரிய இடமா அதான் முகத்திலே தெரியல. அங்கதான் எனக்கு சந்தேகம். என்ன இடம் எப்படி போட்டோம் ஒருத்தன் நினைச்சோம். இவையெல்லாம் எதற்கு? தெரியாது. ஆமா, இங்க இருப்பது தெரியாமல் தான் அவர்கள் வேறு வைத்திருக்கிறார். உனக்கும் புரியவில்லையா? இது எப்படி இருக்கிறது? உன் உதடுகள் போல் இல்லை. ஆமா, அப்படியானால் இது வேண்டாம். இது உன் கண்மணியை போல் இல்லை. ஆமா, ஆனால் இது சாப்பிடுவதற்கு. உன் கண்ணை பார்ப்பதை விட இதை சாப்பிடுவதில் எனக்கு ருச்சி இருக்குமா? அருமையான சிவப்பு நிறம், மென்மையான இதழ். உன் கன்னத்தில் இருப்பதை விடவா? இவைகளாவது இருக்கட்டும், உங்கள் பற்களை போல் இருக்கின்றன. இது நல்ல சிவப்பு. என் பற்க வெள்ளை அல்லவா? இல்லையே, அதுவும் சிவப்பாகத்தானே இருக்கிறது. இருக்கும் இருக்கும். உன் முக ஒளி அதில் வீசி இருக்கு. இந்த முல்லை முட்டு இதையும் வைத்து விடு. இவை நமக்கு பொருந்தாத ஒன்று. இத்தனையும் வேண்டாம் என்றால் இவை மட்டும் எதற்கு? எல்லாமே நீதான். இது மட்டும் அவசியம்தான். என் கழுத்தை வளைக்க இதுவா? பெரிய எடுத்து மாப்பிள்ளையா? வாங்க வாங்க வாங்க. அம்மா ராஜாக்கு போடுமா? நம்ம புனிதத்தோட புருஷன் வந்திருக்காரு. தம்பி, யாருமா? என் பொண்ணு கசரத்து பண்ணினா அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னுடைய பத்திரத்தை அண்ணே, இவரு கண்காட்சியில் இருக்க வேண்டிய ஆளு. சிம்பிளா ஒரு தட்டு தட்டினாரு, எனக்கு ஒண்ணுமே விளங்கல. இவரை சொல்றீங்க. முதல்ல இவர் பொண்ணு வள்ளிகையால ஒரு அரகாங்கிப்பாரு. யார் அந்த கசரத்து பொண்ணா? என்னென்ன உங்களுக்கு தெரியாது? நான் தான் எந்த பொண்ணுகிட்டையும் தகராறே வச்சுக்கிறது இல்லையே. அண்ணே, காதல் பண்ண வேண்டிய வச்சுக்கிட்ட போய் யாராவது வம்பு வச்சுக்குவாங்களா? நான் யார் தெரியுமா? காலி பயணம். மாப்பிள்ள தம்பி, இங்க எதுக்காக நீங்க ரெண்டு பேரும்? உங்களுக்கு மரியாதை காட்டுறது பெரிய தப்பா போச்சேன். ஆமாமா, ரொம்ப பெரிய தப்பு தான். ஏன்னா குரு சிஷ்யனுக்கு மரியாதை காட்டுறது, மாமன் மருமகனுக்கு மரியாதை காட்டுறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான். என்னையா சொல்றேன்? அரே வள்ளி, இந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. எனக்கு மாப்பிள்ளையா? சொல்லிட்டாம நிக்கிறது மண்டையோட. ஆமா ஆமா, என்ன இது? என்ன தெரியல. உங்க பிரதம சிஷ்யன் முருகப்பன் தானா? யாரு முருகப்பனா? ஆமா மாமா. மாப்பிள்ள, என்ன இது? ஆமா, அப்பன் மகன் மக 3 பேருமா சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு என் வாழ குலைச்சாங்க. அவங்க நான் பழி வாங்கிட்டேன். என் கல்யாணத்தை கெடுத்த அதே புனிதத்தை நானே கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். இப்பதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைச்சது. முருகப்பா, எதையும் சாதிக்கக்கூடிய உன் அறிவும் ஆற்றலும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ரகசியத்தை மூடி வைக்க வேண்டிய அவசியமே இல்ல மாமா. நானே சொல்லத்தான் போறேன். இஷ்டப்பட்டா என் கூட வாழட்டும், இல்ல வாழா வெட்டியாவே கிடைக்கட்டுமே. எனக்கு மட்டும் அன்னைக்கே இந்த மூத்துல சந்தேகம் தான். நானே காட்டி கொடுத்துப்பேன். போனா போகுது, கல்யாணம் பண்ணிட்டு போட்டுமே சும்மா இருந்தேன். பள்ளி, நம்ம விஷயத்திலையும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டுமேனு சும்மா இருந்தேன். வள்ளி, பிச்சாண்டி நம்ம ஆளு. இப்பவே விரட்ட ஆரம்பிக்கிறேன் அவனை. என்ன வருது பாத்தீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன? என் விஷயம் சக்சஸ்.
என்னத்தா இது வேஷம்? கதாநாயகன் வேஷம். கதை ஆரம்பம். கதையா? இன்னைக்கு உனக்கு கதை சொல்ல போறேன். கதையா? சொல்லுங்கக்கா சொல்லுங்க. எனக்கு கதை என்ன ரொம்ப பிடிக்கும். இந்த ஊர் போலயே ஒரு கிராமம் இருந்தது. அங்க என் மாதிரி ஒரு பொண்ணு இருந்தது. கரெக்ட். உங்க மாதிரி ஒரு ஆள் இருந்தது. வெரி கரெக்ட். அவன் பேர் முருகப்பா. என்ன தமாஷ் பண்றியா? இல்லத்தா உண்மைதான். இந்த ஊர்ல உங்க மாதிரி ஒரு ஆள் இருந்தா. அவன் மேல உனக்கு ரொம்ப பிரியம் போல் இருக்கு. அவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்ப அவனுக்கு உன் மேல பிரியம் வந்திருக்கும். அதுவும் கிடையாது. அப்ப ரெண்டு பேரும் கீரியும் பாம்புன்னு சொல்லுங்க. இப்போ கதை நீங்க எனக்கு சொல்றீங்களா நான் உங்களுக்கு சொல்றேன்னா? யார் சொன்னா என்ன, ரெண்டு பேர் கதையும் ஒரே மாதிரி தானே. அப்புறம் அவனுக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டிதான். ஒரு நாள் சபத கூட போட்டாத்தா. என்ன கழுத்தை விட்டுடுவேன்னா? கழுத்துல கட்டிடுறேன். ரோஷக்காரன்ல கட்டாம விடுவானா? கட்டினானா இல்லையாங்கிறதே நீங்க தான் சொல்லணும். நான் தான் சொல்லணும். நான் தான் சொல்ல போறேன். கங்கம்மா கொல்லாத கொல்லாத கங்கம்மா கொல்லாத கங்கம்மா கொல்லாத. அப்பா அப்பா ஏன் பைக்க விடாதீங்க. காட்டு ராட்டில் என்கிட்ட சேஷ்டம் பண்ணிருக்கு. வேற ஒண்ணும் இல்லை. நீங்க போய் படுத்துக்கோங்க. போங்க. ஏதோ கங்கம்மான்னு சொன்னீங்களே. அது ஒண்ணும் இல்லை. அது தெரியல. ஒண்ணு வாங்க நான் சொல்றேன். முருகப்பனுடைய கதை சொன்னேனே, அவனுடைய அக்கா தான் இந்த கங்கியம்மா. அவன் ஏதோ தற்கொலை செஞ்சுக்கிட்டாளா. இப்ப அவளுடைய ஆவிதான் பேயா மாறி வீடு வீடா விளையாடுதான். சரி சரி நீங்க அந்த கதையை சொல்லுங்க. கதையினுடைய முடிவே மாறும் போல் இருக்க. பரவாயில்ல சொல்லுங்க. அந்த கிராமத்துல உங்க அப்பனை போல ஒரு பெரிய மனுஷன் இருந்தான். அவன் அந்த குடுமிக்காரன் வீட்டை தீய வச்சு கொளுத்தினான். நியாயம் கேட்க போன பொம்பளை திரும்பி வரவே இல்லை. கொன்னுட்டானா? அந்த குடுமிக்காரன் ஒண்ணு கேட்கல. அவன் ஒரு மடையன். அக்கா அக்கான்னு கதறினான். 6 குளம் எல்லாம் தேடினான். ஆனா உடன் கூட அகப்படல. வீடு போச்சு, மாடு போச்சு, உயிரான அக்காவும் போயிட்டா. அந்த அப்பாவி நில தடுமாறி ஊரை விட்டே ஓடிட்டான். ஆனாலும் அவன் பழியெண்ணம் போகல. திரும்பி வந்தான். சூழ்ச்சி செய்தவங்களை பழி வாங்கினான். வெட்டின கத்தி உரைக்குள்ள போய் தூங்கிடும். வெட்டுப்பட்டவன் தூங்க முடியுமா? இல்லையா போய் வா. ஆரம்பே. அதுக்குள்ளயா? ஆரம்பியான்றா? காத்துக்கியா? ஐயோ அது காணா விளையாட்டு. நீ அடிச்சு வளைக்காத. கால ஓடி. ஐயோ நீ வேற ஒடிக்கிற. அப்ப நான் வேற தனியா ஒடிக்கணுமா? இல்ல வளையா. ஐயோ இதுதான் சொல்றது. வளையற குடும்பத்துல பொண்ணு கேட்காதான்னு. என்னடா வெறுங்கையில் அடிச்சாலும் பரவாயில்ல, குச்சி வச்சுக்கிட்டு இந்த மாக்குறான். ஐயோ இனிமே நம்மளால வளையவும். என்ன இது ஒரு மாதிரியா இருக்குங்க? உண்மையை சொல்லி முடிச்சாச்சா? என்ன ஆச்சு? சொன்னேன், ஆனா முடிக்கல. சாண்டி, அந்த தர்மகர்த்தா இருக்கானே, அவன் தூக்கத்துல ஏதோ வளர்னான். ஓடி போய் பார்த்தா, என்ன கொல்லாதே மன்னிச்சது அப்படின்னு எங்க அக்கா பேரை சொல்லி அலர்னான். ஐயோ என்னது? கிணற விட்ட பூதம் மறுத்த மாதிரி. என் அக்காவுடைய சாவுக்கும் அவனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கணும். சரி, இதை எப்படி கண்டுபிடிச்சாகணும்? இன்னும் நீ உயிரோட இருக்கிறியா? என்ன கொண்டாது, பயமா இருக்கு. போயிடு 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 போயிடு. செஞ்சதெல்லாம் தப்பு. என் ஆத்திரத்துல எடுத்துட்டு உன்னை கும்பிடுறேன். போயிட்டு வா கங்கம்மா, என்ன மன்னிச்சு. மாப்பிள்ளை
வெறி பிடித்த மிருகமே, செய்ய தகாததை செய்ய உனக்கு என்ன நெஞ்ச? என்ன அநியாயம்? கொலைகாரனுக்கு பிறந்தவரே, நான் செய்வது அநியாயம். என்னப்பா நடந்துச்சு? ஏப்பா இப்படி நடுக்கிறீங்க? உங்க மகன் தான் கேட்கிறான். மானம் கட்டவரே, தைரியம் வந்தா உண்மையை சொல்லு. பொறுமையா பேசு. என்னத்தான் இது? ஏன் இப்படி அளவு மீறி பேசுறீங்க? ஆமா, இந்த விஷயத்தை நீதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்க வீட்டுல அலையுது ஒரு பேய். கங்கை அம்மா சாதுவான அந்த பெண்ணை சீரழிச்சான். ஊரை பார்க்க மனமில்லாம அந்த உத்தவி செத்து போனா. இவ்வளவு நான் சொல்லல, உங்க அப்பனே இப்பதான் இதை சொன்னான். போதுமா உங்க கதை? அப்படியே அது எப்பவோ நடந்த ஒரு கதை. அதுக்காக இப்போதைக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். அண்ணா, கொஞ்சம் அறிவோடு பேசு. எப்ப நடந்தா என்ன? ஊருக்கு நீதி சொல்ற உங்க அப்பா செய்யக்கூடிய வேலையா இது? இல்லே கடவுள் பக்தர் காட்டும் வழியா? புரியுதோ? கத்தாதே. காசு படைச்சவனுக்கு ஒரு நீதி, இதே தவறு செய்த 7 சொக்கனுக்கு அன்னைக்கு சவுக்கடி. நான் இந்த குடும்பத்திலே தவறி பிறந்துட்டேன். நமக்கு மானம் இருக்கான்னு கேக்குறேன். புரியுதோ? அதிகம் படிச்சுட்டோங்கிற மம்மதையில பேசுறியா? படிப்புக்குள்ள அறிவோட தான் பேசுறேன். நீ தகப்பனுக்காக ஆத்திரப்படுறேன், நான் தவறுக்காக ஆத்திரப்படுறேன். ஆத்திர அறிவை கெடுக்கதை ஆத்திர அறிவை கொடுக்குது. ஏண்டா எண்ணிய வச்சுக்கிட்டு என் விஷயத்தெல்லாம் புட்டு புட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ள, உனக்கு ஒண்ணு சொல்றேன். அந்த கங்கை அம்மா ஒரு அனாதை, தெரு போய்க்கு. அவளால இந்த வீட்டுல நகல வேணாம். ரோஹி, கங்கை அம்மா வராத. அந்த அன்பு தெய்வத்தின் தம்பி முருகப்பன் தானா? நம்மை சூழ்ந்துள்ள இயற்கை இல்லாமல் உறுதியாக சொல்கிறேன். எனக்கு நீதான் மனைவி, உனக்கு நான் தான் கணவன். இது நடக்காவிட்டால் நான் மட்டுமல்ல, நீயும் வாழ முடியாது. என்ன யோசிக்கிற? என் வாழ்வை கெடுத்து உன்னை பழி வாங்கி சொன்ன சபதத்தை முடிச்ச முருகப்பன் தான். என் அக்காவை எங்கிட்ட பிரிச்சு என்ன துடிக்க வச்சா உங்க அப்பன். அது போல என்ன பிரிஞ்சு நீ துடியா துடிக்கணும். அத பார்த்து பார்த்து அவன் சாகணும். இதுதான் இவனுக்கு சரியான தண்டனை. புரியுதோ? நீ எங்க போற? போக வேண்டிய இடத்திற்கு. நீ செய்யறது நம்ம குடும்பத்துக்கு அவமானம். இதனால பகை அதிகமா போகும். நீ புருஷனை விரும்பி போற நன்மை உனக்கு கிடைக்காமையே போயிடும். சபாபதி, பாம்பு அடிக்காம விட்டுட்டு போறேங்கிற ஆணவத்தை பேசுறியா? நீ விரிச்சதை போதுட்டா, அதை உனக்கு கடிக்காம விடாது. மறுபடியும் என்னை கடிக்க வரணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்பத்தான் என் வேலை சுலபமா முடியும். யாரும் என்னோட வர தேவையில்லை. அண்ணா சொல்றதுக்கு பயந்தா என் குலதெய்வத்தை கொன்னவன் மகனை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? ஏற்கனவே நீங்க தாலி கட்டிட்ட மனைவி. ஐயோ, அந்த தவறை சொல்லித்தானே இதுவரை நான் அழுதேன். அதற்காக என்ன அழ வைக்காதீங்க அத்தா. பூமரத்தில் கரை இருக்கலாம், அதற்காக பூவில் உள்ள வாசனை வெறுக்காதீங்க அத்தா, வெறுக்காதீங்க. குத்துப்பட்ட புலிக்கு மரம் வேற மலர் வேறேன்னு தெரியாது, புரியுதா? உண்மையத்தா, உங்க மனவேதனை எனக்கு புரியுது. ஆனா உங்களை பிரியிற கொடுமையை தாங்குற சக்தி எனக்கு இல்ல அத்தா, எனக்கு இல்ல. புனிதம், உன்னை விட என் மனது எவ்வளவு புண்படு தெரியுமா? உங்க அப்புறம் நான் கொண்டு இருந்தா உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், பிரியவே மாட்டேன். அப்போ உங்க கையாலேயே என்ன கொண்டு போட்டுடுங்க. கெட்டதை அழிக்க நினைத்து கெட்ட உறவையை விலைக்கு வாங்கி கொண்டு வந்தான். பெண்களை கெடுக்கும் செயலெல்லாம் உன் வீட்டோட இருக்கட்டும். விளையும் பாவம் இல்லை. இந்த வீட்டுக்கே சொந்தமா போ. மிருகத்திற்கு பிறந்து விட்ட மகள் நான். என்னை ஒரு மனிதன் மனைவியாக வைத்து வாழ மறுத்து விட்டால் அது அந்த மனிதனுடைய குற்றம் அல்ல. அண்ணா, நீங்கள் எல்லோரும் செய்த குற்றத்திற்காக நான் என் கணவனை பிரிந்து ஏங்கி ஏங்கி இந்த வீட்டிலேயே என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். புரியுதா? நில்லுண்ணே, அண்ணே நில்லுண்ணே. ஏய், நீ எங்க வந்த? அண்ணே நீங்க வாங்கண்ணே. தங்கச்சி பாவம் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு திறக்கவே மாட்டேங்குது. என் குடும்பம் அழிஞ்ச மாதிரி அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு சொல்லு, இப்பவே வர. ஐயோ, அந்த பழி உணர்ச்சி நமக்கு வேணாண்ணே. நீங்க வர வேணாம், நான் போறேன். அண்ணே, நம்ம படைச்ச ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுடுங்கண்ணே. நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக சோறு தண்ணி இல்லாம அக்கா அக்கான்னு அழுதுகிட்டே இருந்தா மாமா, என் அக்காவுக்கு இப்படி ஒரு சாவு வந்திருக்கவே வேண்டாம். அந்த பாவியை நான் கொண்டு இருந்தேன்னா என் மனசு எவ்வளவோ ஆடி இருக்கும். மறுபடியும் சொல்றேன், பழி வாங்குறது பெருசு இல்லப்பா.
இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாட நன்மையும் செய்துவிடல் என்பதுதானே வள்ளுவர் வாக்கு. நான் ஒரு சாதாரண மனுஷன். அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் எனக்கு எப்படி உண்டாயிடும்? முருகா, உன்னுடைய உயர்ந்த குணம் எனக்கு நல்லா தெரியும்பா. அக்காவுக்கு ஏற்பட்ட அவமானம் தான் உன்னுடைய மனசு இப்படி இரும்பாக்கியிருக்கு. கதவை தரமா? நான் என்னம்மா செஞ்சேன்? குழந்தை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. நீயாவது கூப்பிட்டு. புனிதா, கதவை திறமா. 2 நாள் அப்பாவும் சாப்பிடலமா. தள்ளாத வயசுல அவங்க பட்டி கிடந்தா சாகணும். கதவை திறமா. அண்ணி, நான் சாப்பிடல. அவர் முகத்துல முழிக்க மாட்டேன். அவரை போக சொல்ல. புனிதா சாப்பிடு. நீங்க போய் சாப்பிடுங்க மாமா. நான் போறேன். குழந்தைய சாப்பிடவே. ஜெயா, ஒரு பொம்பளை உட்காந்துருக்கு தெரியல. அதனால தான் நானும் உட்காரத்துக்காக முயற்சி பண்றேன். ஓஹோ, உடம்பு என்ன சொல்லுது? பரவாயில்ல வள்ளி, இப்ப கொஞ்சம் தித்திக்குது. தித்திக்குதா? ஆமா, உனக்காகத்தான பாரு. சோன் பப்படி, ஏண்டி இப்படி தில்குஷ் திவானா, கச்சபி சலவா, ரசமலா, கசமலா இதெல்லாம் லாலா கடையில இருந்து உனக்காக திங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நீ யாரு எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்க? நீ எப்படித்தான் உன்னை லவ் பண்றதுங்கிற? நான் உன்னை லவ் பண்ணல, நீ எத்தின. என்னது லவ் பண்ணலையா? லவ் பண்ணலையா வள்ளி? இதுதான் கடைசி முயற்சி. நீ மறுத்த, அவ்வளவுதான். நம்ம லவ் டிராஜடி. என்னடி டிராஜடி? காதல் கொலை. ஆரியர் வள்ளியின் இயக்கத்தால் காளை பிச்சாண்டி தற்கொலை. சவத்தின் கையிலே கசமலாய் ரசமலாய். போலீஸ் புலன் விசாரணை. பேப்பர்ல கொட்டை இடத்துல போடுவான். பரவாயில்லையா? மூடிய வாய, என் நஞ்சு துடிக்குது. நான் அப்படியெல்லாம் உன்னை சாவ விட மாட்டேயா. அப்படின்னா ஏன் வள்ளி இவ்வளவு நாள் ஆசைய உன் மனசுல வச்சு பூட்டி தானே வச்சிருந்தேன்? சொல்லு வள்ளி. இப்ப என்ன சொல்றது? எப்ப உன்னை முதல்ல பார்த்தேனோ அப்பவே. என்ன பார்த்தா நான் காதல் வந்துருச்சு. அதான் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்கிறான். வள்ளி 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 வள்ளி. யோ, எதிர்க்க வராதையா. ஏன்? ஓஹோ, எதிர்கால மாப்பிளையும் நேரா பாக்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இருக்குதா? ராஜாத்தி ராஜாத்தி பத்தியா போய், எனக்கு வெக்கமா இருக்கு. சரி சரி சரி, கோச்சுக்காத. சே, உன் மனசு நோக முடியாது. நான் என்னைக்குமே நடக்க மாட்டேன். சத்தியமா உன்னை பார்க்கவே இல்லை. போனா போட்டோம். ராஜாத்தி மாதிரி அப்படி ஜம்முன்னு கையை நீட்டு அதுல வைக்கிறேன் நட்டு. சாப்பிடு. ஏ வள்ளி, லட்டு எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. அப்படி சொல்லு. ஆஹா, போட்டு பிரமாதமா இருக்குங்கிற. இது பூராட்டி நீயே தின்னு. இதுல எது கசமலாயின்னு தெரியல, எது ரசமலாயின்னு தெரியல. பரவாயில்ல, இந்த இதை வாங்கி சாப்பிடு. எல்லாம் இனிப்பு தான், பேரு தான் தெரியல. இந்த சாப்பிடு. சொன்னா கேட்க மாட்டேங்கிற வள்ளி. வேண்டாம் வேண்டாம், இந்த ஆம்பளைங்க மாதிரி கசரத்து எடுக்காத. நிமிஷத்துக்கு நிமிஷம் கையும் காலும் ஆம்பளைங்க மாதிரி ஆயிட்டே வருதுன்னா கேக்குறியா நீ? இல்ல பொண்ணுட்டியா நீ? பாப்பா சரி, கொஞ்சம் குறைச்சிக்கலாங்கிறதுக்காக சொல்றான். என்ன கையே தானா இல்ல கட்ட வரடாது? அச்சோ, என்ன தலைதானா? காத்தடிச்சாதான் இப்படி கலையன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது காத்தடிச்சு கலைஞ்ச மாதிரி தெரியலையே. புயல் அடிச்சு கலைஞ்ச மாதிரி இருக்கு. சர்த்தா, சரி, இது பிரமதான். அது வேற ஒண்ணும் இல்ல. உங்க அப்பனை பத்தி நினைச்சுக்கிட்டே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். உன்னை தொட்டா கூட உங்க ஒப்பனை தொட்ட மாதிரி இருக்குது. அவன் கிடக்கா தைரியமா. ஒண்ணும் தெரியாது என் பொண்ணுக்கு முட்டாய் கொடுத்து ஏமாத்துறியா? அழுத்து அழுத்து. என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள பயந்துட்ட? என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நீ எப்படி அடைச்சால போற? மாமா, நீ ஏவா உன் மகனை என்ன கட்டித்தரேன்னு சொல்ற? அதுல சந்தேகம் இல்ல மாப்பிள்ள, நான் தான் கட்டித்தர போறேன். அதுக்கு முன்னால உன்னை ஒரு பெரிய தைரியசாலி ஆக்கி என்ன போல ஒரு வாத்தியார் ஆக்கி போறேன். கவலைப்படாத. உங்க மாதிரி வாத்தியாரா? ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேனே மாப்பிள்ள. நம்ம புண்ணியத்துக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லையா? டாக்டர் அழைக்க போயிருக்கான். கோலப்பேன். கோலப்படம் போயிருக்கான்? ஆமா. அச்சோ, வைத்தியரை கூட்டிட்டு வாடானா அவன் வேதியில கூட்டிட்டு வந்து நிப்பான்.
ஒண்ணுமில்ல, யாரும் பயப்பட வேண்டாம். சபாபதி, உனக்கு மாப்பிள்ளை பிறக்க போறான். உங்களுக்கு ஒரு பேரன் பிறக்க போறாப்பா. உங்களுக்கு ஒரு பேரன் பிறக்க போறான். அப்பா 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 இல்ல, இனிமே சும்மா இருக்க கூடாது. நீயும் சீக்கிரமா ஒரு பொண்ணை பெத்தாகணும். இல்ல மாப்பிள்ளை வர எங்கேயாவது பொண்ணை தேடி போயிடுவான். புரியுதா? புரியுதா? என் செல்வமே, என்ன தாத்தாக்க போறியா? எப்படியோ நீ பல்லாண்டு நல்லா வாழணுமா? ஆனா ஊத்தல நான் உள்ள வரமாட்டேன். அப்பா அப்பா அம்மா, பகையை போக்குறதும் பாசத்தை உண்டாக்குறதும் வேற தெய்வம் அல்ல, குழந்தை தெய்வம் தான்.